ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருள் சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிக்கனோட இறகு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சிக்கன் விங்ஸு அது முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு இப்போ இடையில கிடைக்கல, அதனால் சிக்கன் விங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தழை, தக்காளி பழம், இதுதான் தேவைப்படும். வேறு எதுவும் தேவைப்படாது. ஃபைனலாக சோயா சாஸ் தேவைப்படும். சோயா சாஸ் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேண்டாதவங்க விட்டுறலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ கடாயில் அடுப்பில் கடாயை வச்சுருங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இப்போ ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதித்து வந்துடணும். அதில் கொஞ்சம் வெங்காயத்தை அறுத்து போட்டுங்க. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளியை அறுத்து அதில் போட்டுருங்க. நான் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த 2 தக்காளியை ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே அறுத்து அந்த தக்காளியை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா அமுக்கி விட்டு அந்த தோல்லாம் வெந்து உரிகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தையும் தக்காளியையும் வணக்கி விடுங்க. வணக்கி விட்ட பிறகு நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த சிக்கன் பீஸை அதில் போடுங்க. சிக்கனை 2 முறை கழுவிக்கிங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிக்கன் எல்லா பீஸையும் அதில் போட்டு சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா அடி வரைக்கும் வேகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சம் அப்படியே வேகட்டும். நல்லா பிரட்டி விடுங்க சிக்கனை. அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சம் அதில் தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப தெளிக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக தெளித்தா போதும். அப்புறம் சிக்கன் மூடி வச்சு வேக வைக்கும்போது அதுவே தண்ணி விடும். தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி எடுத்து அதில் போட்டு நல்லா மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அது அப்படியே வேகட்டும். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் தண்ணி விட்டுருக்கும். ஏற்கனவே நம்ம ஊற்றின தண்ணியும் அதில் இருக்கும். நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா பிரட்டி விட்டுட்டு சிக்கன் மசாலாவை அதில் போடுங்க. கொஞ்சம் கறி மசாலா அதில் சேர்த்துக்கிங்க. போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் போட்டு நல்லா அதை பிரட்டி விடுங்க. கொஞ்சம் அது நல்லா வேகட்டும். மறுபடியும் மூடியை வச்சு அதை நல்லா மூடிடுங்க. கொஞ்சம் அதை குக் ஆகட்டும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதை பிரட்டி விடுங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம், அதாவது கிரேவி பதத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், விங்ஸு இந்த மாதிரி விங்ஸு இப்போ நான் எங்கள் ஊரில் சண்டே அன்னைக்கு தான் கிடைக்கும்.
ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் கறி வியாபாரம் கொஞ்சம் போகுங்கிறனால அன்றைக்கி போய் காலையிலே நேரமாக சொல்லி வச்சோம்னா இந்த மாதிரி விங்ஸ் நாங்கள் வாங்கிக்குவோம். உங்கள் ஊரில் வந்து நிறையாவே நல்லாவே போகும், டெய்லியும் போகும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. எனக்கு சண்டே அன்றைக்கி தான் இந்த மாதிரி கிடைக்கும். நான் இடையில செஞ்சதுனால கேட்டப்போ எனக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து விங்ஸு வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், விங்ஸில் சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுங்கள், மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா அது மிளகு சிக்கனுங்கிறனால மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வறுத்து அந்த மிளகுத்தூளை பவுட்ரு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். மிளகுத்தூள் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எச்சா சேர்த்திக்கலாம். எந்த வகையிலையும் அது காரம் அதிகமாக எடுத்து கொடுக்காது. ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டால் தான் காரம் வரும். மீடியமாக ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான மிளகு அதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா பிரட்டி விடுங்க. கறியெலாம் நல்லா வெந்த பிறகு தான் அந்த மிளகுத்தூளை நீங்கள் சேர்க்கணும். கறி நல்லா சாஃப்டாக அந்த ரக்க பீஸ்லாம் நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூளை சேர்த்து ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். ஃபைனலாக வந்து சோயா சாஸு, உங்களுக்கு அந்த சோயா சாஸு ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதை சேர்த்துக்குங்க. எனக்கு சோயா சாஸ் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, அந்த டேஸ்ட் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெப்பர் தூள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் செய்யணும்னு நான் சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் செஞ்சேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பெப்பர் தூளோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அதை நல்லா பிரட்டி விடுங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ரக்கையோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கோழிக்கறியிலேயே அந்த ரக்கை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரக்கையை நீங்கள் விடவே மாட்டீங்க. அதுதான் கடையில் போய் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபேமிலியோடு, நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ்.